சட்டம் எவ்வளவு நல்ல சட்டமாக இருந்தாலும், எவ்வளவு நியாயமான சட்டமாக இருந்தாலும், அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு மக்களுக்கு இந்த சட்டத்தினுடைய பலன்கள் போய் சேர வேண்டும் என்கிற அக்கறையுடன் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் செயல்படாமல் போனால் என்ன கதி ஏற்படும் என்பதற்கு இந்த வன உரிமை சட்டம் 2006 மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நான் சொன்னேன்ல 17 வருஷமா இது நடைமுறையில் இருக்குன்னு. தமிழ்நாட்டில் இந்த 2025 மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை ஆதிவாசி மக்களிடமிருந்து இந்த வன உரிமை கோரி பெற்றிருக்கிற மனுக்கள் என்பது வெறும் 33,119 தான். ஏறத்தாழ 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் இந்த மாநிலத்திலே வசிக்கிறார்கள். வன உரிமை சட்டத்தின் மூலம் பலன் பெற வேண்டிய மக்கள் ஒரு 5 லட்சம் பாதி பேர் கூட வச்சுங்க. ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் மனுக்கள் பெற்றிருப்பது என்பது வெறும் 33,119 மனுக்கள் தான் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை பெற்றிருக்கிறார்கள். இதுல வெறும் 15,442 பேருக்கு தான் அவர்கள் வன உரிமை என்பது வழங்கி இருக்கிறார்கள். அதாவது வருஷத்துக்கு 1000 பேர், வருஷத்துக்கு ஒரு 1000 பேருக்கு தான் வன உரிமை பட்டா என்பதை இந்த மாநில அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. எவ்வளவு மெதுவா இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியுமோ அவ்வளவு மெதுவாக இந்த அரசாங்கம் அதிகாரிகள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வேறொரு சட்டம் ஏதாவது இருந்தால் கட்டணத்தை உயர்த்துவதா வச்சுங்க, காலையில உத்தரவு போட்டா ராத்திரி 12 மணிக்கு அமலுக்கு வருது கட்டண உயர்வு என்று சொன்னார். அல்லது அரசாங்கத்துக்கு சாதகமான பல சட்டங்கள் என்று சொன்னால் உடனடியாக அமலுக்கு வருகிறது. இந்த தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டால் அதற்கு வரிந்து கட்டிக்கொண்டு பொக்லின் எந்திரங்களோடு அதிகாரிகள் தெருவாக தெரிகிறார்கள். இவற்றையெல்லாம் அமல்படுத்த முடிகிற அதிகாரிகளால், அரசாங்கத்தால் மக்களுக்கு சாதகமான இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. இது ஒரு மத்திய சட்டம், நீங்கள் கொண்டு வந்த சட்டம் அல்ல, மாநில அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் அல்ல. இந்திய நாடு முழுவதும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை இந்த 15 ஆண்டு காலத்தில் முறையாக அமல்படுத்தி இருந்தால் மலையிலே வாழக்கூடிய, மலை அடிவார பகுதிகளிலே வாழக்கூடிய, வன நிலங்களில் வாழக்கூடிய, வன நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து ஆதிவாசி மக்களுக்கும் சொந்தமாக நிலப்பட்டா என்பது வழங்கி இருக்க முடியும். நிலமற்றவர்கள் என்று யாருமே இல்லாத ஒரு நிலைமையை உங்களால் ஏற்படுத்தி இருக்க முடியும். அதிகாரிகளுடைய அலட்சியமும் ஆட்சியாளர்கள் ஏன் என்று கேள்வி கேட்காத நிலைமையும் தான் இந்த சட்டம் இப்படி கிடப்பிலே போடப்பட்டிருப்பதற்கான அடிப்படையான காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.